ஓர் நவமி அதில் நிலவெலாம் புலர நினைவெல்லாம் மலரவே உலகு புகழ் தாய்மடியில் ஒரு மழலையாய் உதிக்க மறையெல்லாம் துதிக்கவே தயரதனின் வம்சத்தின் பேர் சொல்ல வாழ்த்துக்கள் ஊர் சொல்ல விளங்கிய திருமகனாம் ஜனகர் மகள் வைதேகி பூச்சூட வைபோகம் கொண்டாட திருமணம் புரிந்தவனாம் மணிமுடி இழக்கவும் மரவுரி தரிக்கவும் அரண்மனை அரியணை துறந்தவனாம் இனியவள் உடன் வர இளையவன் தொடர்ந்திட வனங்களில் உலவிட துணிந்தவனாம் அவன்தான் நாரணன் அவதாரம் அருள் சேர் ஜானகி அவன் தாரம் கௌசிக மாமுனி யாகம் காத்தான் கௌதமர் நாயகி சாபம் தீர்த்தான் ராம நாமம் ஒரு வேதமே. ஸ்ரீ ராம ஜெயம். லக்ஷ்மணன் சூர்பனகை மூக்கை கொய்ய அவள் தன் அண்ணன் ராவணனிடம் முறையிட சீத்தையை கவர்ந்தான் ராவணன். வழியில் காப்பாற்ற வந்த ஜடாயுவை ராவணன் கொல்ல ராமன் அருளால் உயிர் பெற்று திசை காட்டியது ஜடாயு. அனுமன் மற்றும் வானர கூட்டங்களுடன் இலங்கை நோக்கி படையெடுத்தார் ஸ்ரீராமர். சீதாதேவியின் இருப்பிடத்தை உளவு பார்த்து அனுமன் கூற வானர கூட்டங்களின் உதவியுடன் கடல் வழி பாலம் அமைத்து இலங்கை அடைந்தது ஸ்ரீராமரின் சேனை. போர்தனில் சஞ்சீவினி மலை கொண்டு லக்ஷ்மணன் உயிர் காத்தான் அனுமன். இறுதியில் ராவணனை வதம் செய்து சீதையை அடைந்தான் ராமன். தனது புனிதத்தை நிலைநாட்ட தீக்குளித்து உலகிற்கு உணர்த்தினாள் சீதை. பின் பட்டாபிஷேகம் முடிந்து மறுபடியும் அரியணையில் அமர்ந்தனர் ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவி. ஸ்ரீராமரின் பிறப்பிடம் மற்றும் அவர் அதிக நாள் வாழ்ந்த இடமான அயோத்தி. சபரி ராமனை சந்தித்த இடம் கர்நாடகத்தில் உள்ள பம்பா சரோவர். ராமன் மீனவ நண்பன் குகனை சந்தித்த இடம் யூபியில் உள்ள ஸ்ரிங்வேர்பூர். சீதையின் அரண்மனை மற்றும் பிறப்பிடம் நேபாளத்தில் உள்ள ஜானக்பூர். ஜானக்பூர் அரண்மனையின் உள்ளே உள்ள சீதையின் கோயில். ராமர் சீதை திருமணம் நடந்த விவாக மண்டபம் ஜானக்பூர். சூர்பனகை லக்ஷ்மணனை சந்தித்ததும் சீதையை ராவணன் தூக்கி சென்றதும் இங்கேதான் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள பஞ்சவடி. ராமன் அனுமனை சந்தித்த இடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ரிஷ்யமுக பர்வதம். ஜடாயு சீதாதேவியை காப்பாற்ற முயன்ற இடத்தில் அதன் ஞாபகமாக நிறுவப்பட்டுள்ள கோயில் லேபக்ஷி, ஆந்திர மாநிலம். கர்நாடகத்தில் உள்ள கிஷ்கிந்தா வானர நாடு. ராமன் சுக்ரீவனை சந்தித்ததும் வாலியை வென்றதும் இங்கேதான். ராமர் அகத்திய முனிவரை சந்தித்த இடமான பொதிகை மலை, தமிழ்நாடு. ராமர் இலங்கை செல்வதற்கு முன் சிவனை வழிபட்ட இடமான ராமேஸ்வரம், தமிழ்நாடு. ராமன் இலங்கை செல்வதற்கு கட்டிய பாலம் ராமசேது, தமிழ்நாடு. நாசா வெளியிட்டுள்ள புகைப்படத்தின் மூலம் இந்த பாலம் இருப்பதும் இது இயற்கையானதல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. உலக அளவில் அறிவியல் வல்லுநர்களால் காரணம் அறியாத மிதக்கும் கற்கள் இன்றும் ராமேஸ்வரம் அருகில் காணப்படுகிறது. ராவணன் அரண்மனை இலங்கையில் உள்ள சிகிரியா. போரில் அனுமனால் எரிக்கப்பட்ட ராவணனின் அரண்மனை. சீதாதேவி சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த அழகான அசோகவனம் இன்றும் இலங்கையில் உள்ளது. இலங்கை அசோகவனத்தில் உள்ள சீதை கோயில். ஸ்ரீ அனுமனின் பாதச்சோடு அசோகவனம், இலங்கை. சீதை சிறைப்பிடிக்கப்பட்ட அனுமன் சீதையை சந்தித்த இடமான அசோகவனம், இலங்கை. சீதை காட்டில் தனித்திருந்த இடமான சீதா கொட்டுவா, ஸ்ரீலங்கா. ராவணனால் உருவாக்கப்பட்ட வெந்நீர் ஊற்று கிணறு இன்றும் இலங்கையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சீதாதேவியின் கண்ணீரால் உருவான குளம் இன்றும் இலங்கையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ராமாயண போர் நிகழ்ந்த இடமான ராமபோதா, ராவணபோதா மலைகள், இலங்கை. லக்ஷ்மணனுக்காக அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவினி மலை தொலகண்ட சஞ்சீவினி மலை, இலங்கை. இலங்கையில் உள்ள சிகிரியாவில் இயற்கையாக அமைந்துள்ள நாக வடிவிலான குகை. ராவணனின் சாம்ராஜ்யத்தை ஸ்ரீ அனுமன் எரித்ததற்கான சான்றாக இன்றும் இம்மண் விளங்குவதாக கூறப்படுகிறது. சீதாதேவியின் மீது அக்னி பரீட்சை நடத்தப்பட்ட இடமான திவரம்போலா, இலங்கை. ராவணன் இறந்த பின்பு ராமன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த இடம் கொழும்புவில் உள்ள கெலனிய ராஜமகா விஹாரையா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இலங்கையில் முதலா மனிதன் தோன்றியதா சொல்லப்படுற காலமும் ராமசேது பாலத்தின் காலமும் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலமும் ஒன்னா மேட்ச் ஆகிறதா ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க.
இலங்கையில் ரக்லா எனும் இடத்தில் அடர்ந்த காடுகளை கொண்ட ஒரு மலை குகையில் 18 அடி பேழையில் ராவணனின் உடல் பாதுகாக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அயோத்தியில் கட்டப்பட உள்ள ஸ்ரீ ராமர் கோயிலின் அழகான முப்பரிமாண வரைபடங்களின் முகப்புத் தோற்றம், பக்கவாட்டு தோற்றம் மற்றும் உள்ளமைப்பு தோற்றங்கள். இவ்வரைபடத்தை பல இந்து அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் தெரிகிறது. இத்திருக்கோயிலின் மாதிரி வடிவமைப்பும் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் மூலவராக ராம்லல்லா எனப்படும் குழந்தை ராமரின் திருவுருவச் சிலை வைக்கப்பட இருப்பதாக கூறுகிறார்கள். ஸ்ரீராமர் கோயிலின் கட்டுமான பணிகளுக்கான செங்கற்களில் ஸ்ரீராம் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதையும், அக்கற்களின் மீது அன்புடனும் பணிவுடனும் ஏக்கத்துடனும் படுத்திறங்கும் ஒரு வானரத்தின் ரம்யமான ஒரு காட்சி. இதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு அழகு என்பதை இது உணர்த்துகிறது. ஸ்ரீராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியின் இத்திருவுருவச் சிலைகள்தான் முன்பு அயோத்தியில் இருந்த உண்மையான திருவுருவச் சிலைகள் எனவும், தற்பொழுது இச்சிலைகள் கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஹரிஹர் எனும் இடத்தில் இருப்பதாகவும், இப்பொழுது ஸ்ரீராமர் கோயில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க இருப்பதால் இத்திருவுருவச் சிலைகளை அதன் பூர்வீக இடமான அயோத்திக்கே அனுப்பி வைக்க இருப்பதாகவும் கூறுகிறார்கள்.